ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மீனா சொன்னதை கேட்டு கோமதியும் பாண்டியனும் பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருமா, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இப்படி அபாண்டமெல்லாம் என் மேலே பழிய போடாத, நான் என்ன பாவம் பண்ண உனக்கு அப்படின்னு நம்ம மீனாவை பார்த்து சொல்லவும், அவ்வா எவ்வளோ பொய் சொல்கிறீங்க, இப்படி பொய் சொல்கிற ஆளை நான் பார்த்ததே கிடையாது, எதுக்காக இப்படியெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லையே என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனா இருந்துட்டு பாக்கியத்தை பாட்டு கேட்கவும், நம்ம போலீஸ் இருந்துட்டு கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா, இங்கே என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், இவங்க போட்டதில் 80 பவுன் நகையெல்லாம் கிடையாது, 8 பவுன் நகை மட்டும் தான் தாங்க, மீதி எல்லாமே கவரிங் மேடம், இவங்க பொய் சொல்கிறாங்க மேடம், இவங்க பொண்ணை வேணா நீங்கள் கேட்டு பாருங்க, அவங்க பொண்ணுக்கும் தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் 80 பவுன் நகை தான் போட்டிங்களா இல்லை கவரிங்காக போட்டிங்களா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மேடம், அந்த ஒவ்வொரு நகையும் நான் சேர்த்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், சரிங்கம்மா நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும், உங்கள் பொண்ணு வர சொல்லுங்கள், இது உண்மையாக பொய்யான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு, மேடம் பொட்டுப்புள்ளியெல்லாம் எப்படி மேடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, இங்கே நின்றுட்டு இருக்கவங்களெல்லாம் பொம்பளையா உனக்கு தெரியலையா, அவங்க எல்லாரையும் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே வர வச்சிருக்க, ஒழுங்கு மரியாதை உங்கள் பொண்ணை வர சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லவும், சரிங்க மேடம் நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போகிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இங்கே நின்று ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யார் நம்ம மயிலுக்கும் கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. மயிலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அங்கே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்கள் அம்மா வந்து 80 பவுன் நகை போட்டு உங்கள் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன்னு சொன்னாங்க. அந்த 80 பவுன் நகையும் இந்த பொண்ணு இருந்துட்டு 8 பவுன் நகை மட்டும்தான் தங்கம், இது எல்லாமே கவரிங் அப்படின்னு சொல்லுது, எதுமா உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட மயில் இருந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, சொல்லுடி சொல்லு அப்படின்னு சொல்லி கண்ணை உருட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற வழியே தெரியாம தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் காப்பாத்துறதுக்காக, மேடம் எங்க அம்மா 80 பவுன் நகை போட்டு தான் மேடம் என்ன எங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்புனாங்க, எல்லாமே தங்கம் தான் மேடம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது மீனா இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட, அக்கா நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலக்கா, ஏன்க்கா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்க வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லை என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியலக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே என்னை பிடிக்கல, நான் 80 பவுன் நகை போட்டு வந்தது மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதை வச்சு மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கே மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா அப்படின்னு பாண்டியன் குடும்பத்தை பார்த்து கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சரவணனுக்கு, அதுக்கப்புறம் என்ன பாண்டியன், கோமதி, கதிர்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு, ஐயோ இந்த உண்மை ஏற்கனவே வீட்டில் சொல்லியிருக்கணுமோ, இப்படி குடும்பமாக சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, 80 பவுன் நகைக்கு நம்ம எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா ஒரு பக்கம் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருக்கவும், அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அவங்க 80 பவுன் நகை தான் போட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் 80 பவுன் நகையை அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும், இன்றைக்கி 6 மணிக்குள்ளே நீங்கள் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாகணுமா, கோர்ட்டோட ஆர்டரை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்குது. நம்ம சரவணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, என்ன மீனா இந்த உண்மை ஏற்கனவே எங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே, எதுக்காக மீனா இந்த உண்மையை எங்ககிட்ட இருந்து மறைச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க, இதை வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனையை அவங்க ஏற்படுத்துவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, அவங்க பொண்ணோட வாழ்க்கையே காப்பாற்றுறதுக்காக எங்ககிட்ட எவ்வளவோ கெஞ்சுக்கிட்டாங்க, சரி ஒரு பொண்ணோட வாழ்க்கை அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து 1 மாதத்துலேயே அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த நாங்கள் மறைச்சோமோ தவிர வேற எதுக்காகவும் இல்லை, என்ன மன்னிச்சிருங்க இப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சரவணனுக்கு அப்படியே நெஞ்சே வெடிக்குது. தன்னால தானே தான் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, தான் உயிரோடு இருக்கிறதுனால இப்படி எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, தான் செத்து போயிட்டா கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாரு நம்ம சரவணன். அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு சரவணன் கிட்ட, அண்ணா என்னென்ன ஆச்சு, எதுக்காக ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சரவணன் வந்துட்டு கதிர்கிட்ட, கதிர் நான் கடைக்கு போயிட்டு ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்துடவா, இது மாதிரி தலை சுற்றுது, ஆனால் நானும் வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா, நீ வராத, நீ அப்பா அம்மா கூட இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் போகிறத கோமதியும் பாண்டியனும் கவனிக்க மாட்டாங்க. நம்ம சரவணன் வந்துட்டு கடைக்கு போயிட்டு அதாவது
அதாவது மருந்தை வாங்கிட்டு வந்துடுறாரு. மருந்தை வாங்கி அங்கேயே சாப்பிட்டும் வந்துடுறாரு. வந்த உடனேயே நம்ம சரவணன் வந்துட்டு கோமதிக்கிட்டேயும் பாண்டியன்கிட்டேயும் போயிட்டு, இங்கே பாருங்கள் அப்பா அம்மா, இனிமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் நம்ம பாண்டியன்கிட்டேயும் கோமதிக்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்கோம். இதை கேட்ட சரவணன் இருந்துட்டு, இதை கேட்ட கதிர் இருந்துட்டு, அண்ணன் ஏண்ணே இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு, எதுக்காக ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா கதிர், அப்பாவும் அம்மாவையும் நீ தாண்டா பத்திரமா பார்த்துக்கணும். செந்தில் அண்ணன் வேற செந்தில் வேற தனியாக போயிட்டான். அதனால நீ தான் அப்பா அம்மா கூடவே இருந்து அப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, என்னாச்சு மாமா உங்களுக்கு, ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பிரச்சனையை நம்ம எப்படியாவது சால்வ் பண்ணிக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, எதுக்காக மனசு உடைஞ்சு போகிறீங்க, நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நம்ம சீக்கிரமாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உள்ளேருந்து போலீஸ் இருந்துட்டு பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் 80 பவுன் நகையை இன்றைக்குள்ளே கொடுத்து தான் ஆகணும், கொடுக்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சரவணன் இருந்துட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. விழுந்த உடனே எல்லாரும் அதிர்ச்சியில் தான் மயங்கி விழுறாரு போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இனிமே தான் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரேடியாக இந்த உலகத்தை விட்டு போகலான்னு முடிவெடுத்த சரவணன் இப்படி விழுறாரு. ஆனால் யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம கோமதியும் பாண்டியனும் பயங்கர அதிர்ச்சியில், டே சரவணா என்னடா ஆச்சு, ஏந்திரடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு, மாமா என்னாச்சு மாமா மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடி, உன்னால தான் என்னோட பையன் இந்த நிலைமையில இருக்கிறான், இப்போது மாமா மாமான்னு இந்த மாதிரி கேவலமாக நடிச்சுக்கிட்டு வராத, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு தண்ணி தெளித்து பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சரவணன் எழுற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு, அண்ணா என்னன்னாச்சு, ஏந்திரண்ண ப்ளீஸ்ண்ணே, அப்பாவும் அம்மாவும் பாருண்ணே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ எழலைன்னு சொல்லிட்டு, நீ ஏந்திரண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஏந்திரிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு, இருங்கம்மா நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு 10 மினிட்ஸில் ஆம்புலன்ஸும் வந்துடுது. வந்த உடனே ஆம்புலன்ஸ் இருக்கிறவங்க வந்து அதாவது சரவணனை செக் பண்ணி பார்க்குறாங்க. வைட்டல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த நர்ஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், இவர் இறந்து போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம கோமதியும் சரி, அதுக்கப்புறம் பாண்டியன் கதிர் நம்ம மீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், என்னோட பையன் எங்களை விட்டு போக மாட்டான், நீங்கள் ஒழுங்காக பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, இவங்க மேலே ஏதோ ஒரு மருந்து ஸ்மெல் வருது, இவங்க மருந்து சாப்பிட்ருக்காங்க போல், அதனால தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம கதிர் இருந்துட்டு, அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போச்சுமா, அங்கே போயிட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் போல், ஐயோ கடவுளே, அண்ணன் ஏந்திரண்ண எதுக்காகண்ணா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாருமா, அதுக்காக தான் என்கிட்ட வந்து அப்பாவையும் அம்மாவையும் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னியாண்ணா, நீ இங்கே பாருண்ண, அப்படியெல்லாம் இல்லைண்ணே, நீ வந்து வா, நீ இல்லாமல் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்ச, நீ இருந்தால் மட்டும்தான் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அண்ணன், நீ எந்திரண்ண ப்ளீஸ்ண்ணே, நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதுண்ணே ப்ளீஸ்ண்ணே எந்திரண்ண அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது யார் நம்ம கோமதிக்கு ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு, என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது யார் மயில் இருந்துட்டு அப்படியே பயங்கர ஷாக்கில், ஐயோ மாமா, நானே உன்னை சாகடிச்சிட்டேனே மாமா, நீங்கள் என்னையும் கூட்டிகிட்டு போயிடுங்க மாமா, நானும் இந்த உலகத்தில் இருக்க விரும்பலை மாமா, என்னோட அம்மா பண்ண தப்பால் நீ இப்போது இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை இழந்துட்டு நிற்கிறாங்களே மாமா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், என்னோட அம்மா எனக்கு 80 பவுன் நகையெல்லாம் போட கிடையாது, 8 பவுன் நகை தான் போட்டாங்க, அது மீதி எல்லாமே கவரிங் தான் மேடம், என்னோட அம்மாவையும் அப்பாவையும் காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டேன் மேடம், என்னோட மாமியார் குடும்பத்திலேருந்து யாருமே என்னை வரதட்சணை கொடுமையோ எந்த கொடுமையோ பண்ண கிடையாது, நான் இவ்வளோ பெரிய பொய் சொன்னேன், கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தான் என்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க, மேலும் மேலும் என்னோட அம்மா பொய் சொல்லிட்டு போனதேனால இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு, என்னோட அம்மா என்னோட வாழ்க்கை காப்பாற்றுறதுக்காக என்னென்னமோ பண்ணி இப்போது என்னோட மாமா உசுரவே எடுத்துருச்சு, இங்கே பாருமா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, ஏம்மா இந்த மாதிரி பண்ண, இப்போ பாரு என்னோட புருஷன்
புருஷன் என்ன நிலைமையில இருக்கான்னு பாருமா, பாரு இப்போ உனக்கு சந்தோஷமா, என்னோட வாழ்க்கையே குழி தோண்டி புதைச்சிட்டேம்மா, இப்போ சந்தோஷமாமா உனக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர அழுகையோட சொல்லவும், அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு இங்க பாருடி, நடிக்காதடி, இந்த மாதிரி பச்சையா நடிக்காத, என்னோட குடும்பத்தை கருவறுத்துறியடி, என் குடும்பம் என்னடி பாவம் பண்ணிச்சு உனக்கு, உன்னை நல்லா தானே நீ பார்த்துக்கிட்டோம், உனக்கு என்னடி பாவம் பண்ணுங்க நாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர அழுக. அதுக்கப்புறம் பாண்டியனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. நம்ம சரவணனை மடியில தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணை கலங்கிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி அப்படியே இடிஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு மீனாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம மீனாவும் அட்டன் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே ஓன்னு அழுதுகிட்டே நம்ம மீனா பேசுவோம். இதை கேட்ட நம்ம அதாவது ராஜு இருந்துட்டு, அக்கா என்னக்கா ஆச்சு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, அக்கா என்னக்கா ஆச்சு, ப்ளீஸ்க்கா சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜு ஒரு பக்கம் ரொம்பவே அதிர்ச்சியா கேட்கவும், ராஜுமா, சரவணன் மாமா அப்படின்னு சொல்லவும், அக்கா என்னாச்சுக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா, ஏன்க்கா இப்படி எல்லாம் பண்றீங்க, சொல்லுக்கா என்னாச்சு, சரவணன் மாமாக்கு என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு ராஜம்மா, சரவணன் மாமா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ராஜு இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட, அக்கா என்னக்கா சொல்றீங்க நீங்க, அக்கா நீங்க சும்மா தானே சொல்றீங்க, இல்ல ராஜி உண்மையா தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அவரு அப்படின்னு சொல்லவும், அரசி பக்கத்துல நின்று, அண்ணி என்னண்ணி ஆச்சு, எதுக்காக ரொம்ப ஒரு மாதிரி பேசுறீங்க, கொடுங்க நான் பேசுறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி, ஹலோ மீனா அண்ணி, என்னண்ணி ஆச்சு, அங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சா, எப்ப வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அரசிமா உனக்கு உன்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லியும், அண்ணனுக்கு என்னாச்சு அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்கன்னே தெரியல, ராஜி அக்கா ராஜ் எதுக்காக அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க சரவணன் மாமா நம்மளை விட்டு போயிட்டாரு அரசியமா அப்படின்னு சொல்லுவோம், அண்ணி என்ன நீ சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் பொய் தானே அண்ணி அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்ல சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசி இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க, அண்ணி நீங்க சொல்றதெல்லாம் பொய் தானே அண்ணி, அண்ணன் நம்மளை விட்டு போகல, நீ சும்மா சொல்லாத அண்ணி அப்படின்னு சொல்லுவோம், ராஜுமா உண்மையாவே நம்மளை விட்டு போயிடுச்சு ராஜுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜுக்கு அப்படியே நம்ம அரசிக்கு அப்படியே மயக்கம் விழுந்துருது. அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு, அரசிமா என்னமா ஆச்சு, அரசி எழுந்துரு அரசி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் இருந்துட்டு மீனாக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் போனை அட்டன் பண்ணியே, ஏங்க உங்க அண்ணன் நம்மளை விட்டு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவோம், என்ன மீனாச்சு, என்ன சொல்ற நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லவும், எங்க உங்களோட அண்ணன் நம்மளை விட்டு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி நீ பொய் தானே சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்றது பொய் தானே அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபர்ஸ்ட் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு அறக்க பறக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போன உடனே நம்ம சரவணன் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் இருந்துட்டு பாக்கியத்தோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே, இங்க பாருங்கம்மா, ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படியே ஒரு உயிரை அநேகமா எடுத்துட்டீங்களேம்மா, எதுக்காகம்மா இப்படி எல்லாம் இருக்கீங்க நீங்க, இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா ஜென்மத்துக்கும் நீங்க வெளியவே வர முடியாது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம பாக்கியத்துக்கு அப்படியே குற்ற உணர்ச்சி தாங்க முடியல, ஐயோ கடவுளே, தான் மாப்பிள்ளையே தானே கொண்டுட்டோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருக்காங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டாங்க, அப்படியே அமைதியாவே நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, டே சரவணா எழுந்து வாடா, இதுக்காக தான் உன்னை இப்போ பொத்தி வளர்த்தோமாடா, இங்க பாருடா சரவணா, அப்பா பாடுறான், அப்பா மனசுடைஞ்சு போய் இருக்காருடா, அவர் கஷ்டப்பட்டா உன்னால தாங்க முடியாது இல்லடா, எதுக்காகடா அவனை அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு போனேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் இருந்துட்டு கதிரை பார்த்து, டே கதிரை என்னடா ஆச்சு, அண்ணனுக்கு எப்படிடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம செந்தில் கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம செந்திலுக்கு பயங்கர கோவம் வந்து, நம்ம பாக்கியம் குடும்பத்துல இருக்கிறவங்கள, இங்க பாருங்க, உங்களுக்கு மனசாட்சி இருந்து ஒண்ணு இல்லவே இல்லையா, என்னோட அண்ணன் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா தானே பார்த்துக்கிட்டான், அப்புறமா உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம குழலி இருந்துட்டு பயங்கர அழுகையோட
போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க. ஓடி வந்து உடனே போலீஸை பார்த்து, இங்கே பாருங்க மேடம், யார் பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, யார் உண்மையான கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாதுங்க மேடம். இப்படி என்னோட தம்பியோட உசுரை அநியாயமாக எடுத்துட்டீங்களா மேடம் அப்படின்னு போலீஸை பார்த்து கேட்கவும், இங்கே பாருங்க மேடம், உங்கள் தம்பி இப்படி ஒரு முடிவை எடுப்பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்ச கூட பார்க்கல. இங்கே பாருங்க மேடம், நாங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இங்கே பாருங்க மேடம், நீங்கள் நடவடிக்கை எடுத்து என்ன பண்ண போறீங்க? இப்போ என்னோட தம்பியோட உசுரை நீங்கள் திருப்பி கொடுக்க முடியுமா? என் தம்பியை திருப்பி கொடுக்க முடியுமா மேடம்? சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி பயங்கர சத்தத்தோட பேசவும், அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, குழலி, சரவணனை பாருடி, எந்த நிலைமையில இருக்கிறான்னு பாருடி, என் பையனோட உசுரை எடுத்துட்டாங்களாடி, என் பையன் உசுரை எடுக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தனாடி அவளை அப்படின்னு சொல்லி பயங்கர அழுகையோட நம்ம கோமதி இருந்துட்டு அழுதுகிட்டு இருக்கவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம முத்துவேலும் சக்திவேலுக்கும் பயங்கர ஷாக்கோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க. ஓடி வந்த உடனே கோமதி இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. கோமதி, கவலைப்படாத கோமதி, இனிமே உனக்கு இனிமே நாங்கள் இருக்கோம், கவலைப்படாத கோமதி, நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கவும், எப்படி நான் அமைதியாக இருக்க முடியும், எப்படி நான் ஆறுதலாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? என்னோட பையன் இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு நான் எப்படி என் பையன் இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு இன்னும் நான் எப்படி உயிரோடு இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேல இருந்துட்டு கோமதி கையை பிடிச்சிக்கிட்டு, இங்க பாரு கோமதி, கொஞ்ச நேரம் அமைதியே இரு கோமதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு சரவணனை ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அது பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், என்னோட பையன் எங்கேயுமே வரமாட்டான், என்னோட பையனை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சரவணன் இருந்துட்டு சொல்லவும், யாரு நம்ம பாண்டியன் சொல்லவும், நம்ம போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், என்னோட பையனை எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ஃபஸ்ட்டு என்னோட பையனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு தன்னோட புள்ளியை தூக்கி தோல் மேலே போட்டுக்கிட்டு நடந்தே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பாண்டியனை பார்த்து, பாண்டியன் அண்ணனுக்கு என்னாச்சு, தன்னோட பையனை தோளில் போட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்களே, அதுவும் இல்லாமல் கோமதி எதுக்காக அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரவணன் இந்த மாதிரி ஆயிட்டத்தை நினைச்சு எல்லாருமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஐயோ நல்ல குடும்பமே, இந்த குடும்பத்துக்கு எதுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பரிதாபமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சரவணனை நினைச்சு. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட உடனே சரவணனை வீட்டுல படுக்க வச்சிடறாங்க. டே சரவணா, எழுந்து உக்காருடா, உன்னோட வீட்டுக்கு வந்திருக்கடா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம், இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க முடியாதாடா, இங்க பாருடா சரவணா, எழுந்திருடா, அப்பா கூப்பிடுறல, எழுந்திருடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு சொல்லவும், நம்ம ராஜும் கதிரும், நம்ம ராஜி கதிர் அதுக்கப்புறம் அரசின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர அழுக. அதுக்கப்புறம் காந்திமதி என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வராங்க. வெளியே வந்த உடனே கோமதி குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இது பதறி போயிட்டு கோமதி குடும்பத்து வீட்டுக்கு ஓடி போறாங்க. ஓடி போன உடனே அங்க கதறி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, கோமதி, என்ன கோமதி ஆச்சு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அம்மா, என்னோட பையனை பாருமா, எந்த நிலைமையில இருக்கிறான்னு சொல்லிட்டு பாருமா, என் பையன் இந்த நிலைமையில ஆகிறதுக்கு தான் என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுனாமா, என் பையன் உசுரை எடுத்துட்டு போயிட்டாலேம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மயில இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே மாமா அப்படின்னு சொல்லி அழுகிறதுக்கு வராங்க. இதை கேட்டு இருந்த செந்திலும் கதிரும் பயங்கர கோவத்தோட, இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு உள்ள காலடி எடுத்து வச்சிங்க, நடக்கிறதே வேற, அதுக்கப்புறம் உங்க உசுரும் இந்த வீட்டோட போயிடும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி பேசவும், அதுக்கப்புறம் நம்ம யாரு மயில இருந்துட்டு, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, என்னோட அம்மா என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னோட மாமாவை பார்க்க விடுங்க, என்னோட மாமா கூடயே நானும் போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம மயில இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்கோம். இங்கே பாருங்க, நீங்கள் சாவறதா இருந்தால் உங்கள் வீட்டுக்கு போய் சாகுங்க, இங்கெல்லாம் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க, போங்க, என்னோட அண்ணன் உசுரை எடுத்தது பத்தாதான், இந்த வீட்டில் இருக்கிறவங்க உசுரெல்லாம் எடுத்தது தான் இங்கேருந்து போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கர கோபமாக கத்திக்கிட்டு இருக்கோமோ. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே கதிரு, டே செந்தில், இந்த 2 பேரும் வாங்கடா, உன்னோட அண்ணனை பாருடா, அவன் பாருடா சிரிக்கிற மாதிரி இருக்குது பாருடா அப்படின்னு சொல்லவும், அப்பா அண்ணன் நம்மளை விட்டு போயிட்டாருப்பா, அப்பா இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கப்பா, ஏதாச்சும் குடிக்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்லவும், எப்பட்றா என்னோட பையன் இப்படி இருக்கும்போது எப்பட்றா எனக்கு சோறு இறங்கும், தண்ணி இறங்கும், எப்பட்றா அப்படின்னு சொல்லி பயங்கர அழுக. அதுக்கப்புறம் என்ன,
நம்ம சரவணனுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் ஊர்க்காரங்கெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதிக்கு அப்படியே உசுரே போயிடுது. அதுக்கப்புறம் காந்திமதி இருந்துட்டு, "கோமதி, உன்னோட பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமாடி?" அப்படின்னு சொல்லி 2 பேருமே அழுதுகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் குழலி இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப சண்டை போடுற அவங்களும் பயங்கரமாக கதறி கதறி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யாரு போலீஸ் இருந்துட்டு அதாவது கோமதி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே மயிலை பார்த்துட்டு, "இங்க பாருங்கம்மா, இந்த வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எத்தனை முறை உங்ககிட்ட சொன்னாங்க. முதல்ல இங்கேருந்து போங்கம்மா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இருந்துட்டு, "இங்க பாருங்க மேடம், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஜென்மத்துக்கும் வெளியே வராத மாதிரி அவங்கள உள்ள வைக்கணும் மேடம். நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "இங்க பாருங்க சார், நீங்க கவலையப்படாதீங்க. கண்டிப்பா அந்த குடும்பத்து மேல நான் ஆக்ஷன் எடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, "இங்க பாருங்க மேடம், நீங்க ஆக்ஷன் எடுத்தா மட்டும் என்னோட பையன் திரும்ப வந்துற போறானா மேடம்? என்னோட பையன் இனிமே திரும்ப வரமாட்டான். என் கூட பேச மாட்டான்ல" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு, பழனியும் நம்ம சுகன்யாவும் கடையில இருக்காங்க. கடையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் குமார் இருந்துட்டு பழனிக்கு கால் பண்றாரு. கால் பண்ண உடனே நம்ம பழனியும் ஃபோன் எடுத்து, "சொல்லு குமாரு, என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம், "சித்தப்பா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா சித்தப்பா?" அப்படின்னு சொல்லவும், "என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, சரவணன் மருந்து குடிச்சு இறந்துட்டாராம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம பழனிக்கு அப்படியே உசுரே போயிடுது. "டேய் குமார, நீ என்னடா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா?" அப்படின்னு சொல்லவும், ஆமா சித்தப்பா, நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க சித்தப்பா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு, "என்னங்க ஆச்சு?" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது யாரு நம்ம பழனி இருந்துட்டு, "இங்க பாரு சுகன்யா, சரவணன் நம்மள விட்டு போயிட்டாராம்" அப்படின்னு சொல்லி பயங்கர அழுகையோட சொல்றாங்க. நம்ம சுகன்யாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. "என்னங்க சொல்றீங்க? சரவணன் எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்தான்? அவன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும்ல. அப்படி தெரிஞ்சவங்க எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட போயிட்டு நம்ம மயில ஒரே ஒரு அடி அடிச்சுடுறாங்க. "இங்க பாருங்க, உங்ககிட்ட வீட்டுக்கு வந்து நான் என்ன சொன்னேன்? கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. எல்லாமே சரியாயிடும்னு சொன்னேனா இல்லையா? இப்படி என்னோட மாமா உசுர எடுத்துட்டு போயிட்டீங்களே! என் குடும்பத்துக்கு ஆறாத ஒரு வலிய குடுத்துட்டு போயிட்டீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகவும், "இங்க பாரு மீனா, நீயாவது என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? என்னங்க என்ன என்ன புரிஞ்சுக்க சொல்ற நீ? என்ன புரிஞ்சுக்க சொல்ற நீ? உங்க அப்பாவும், உங்க அம்மாவும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் எப்படியெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொய்யெல்லாம் நீ தட்டி கேட்டிருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? நீ பொய் சொன்னதுனால தான் உன்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆச்சுன்னு உனக்கு தெரியும். மேலும் மேலும் எப்படி உங்களால பொய் சொல்ல முடியுது?" அப்படின்னு சொல்லி காரி துப்புற அளவு துப்பாதபடியா நம்ம அது மயில பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம மாணிக்கமும் பாக்கியமும் கோமதி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பயங்கர கோவத்தோட இருக்காங்க. ஆனா ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்துட்டு, "இங்க பாருங்க, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க? உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. பாவம் அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே. அவங்க எந்த பாவமும் அறியாதவங்க. இப்ப பாருங்க, ஒரு குழந்தையவே இழந்துட்டு நிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரவங்க ஒவ்வொருத்தவங்களும் பாக்கியத்தையும், மாணிக்கம், மயிலுன்னு ஒவ்வொருத்தரையும் அப்படியே பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரு நம்ம செந்தில் இருந்துட்டு போலீஸ் கிட்ட வந்து, "இங்க பாருங்க மேடம், நீங்க அவங்க 3 பேருமே நீங்க அரெஸ்ட் பண்ணி, இப்போ வாழ்நாள் முழுக்க அவங்க ஜெயில்லயே இருக்கிற மாரி, வெளியே வர முடியாத மாரி நீங்க பண்ணணும் மேடம். இல்லன்னா நான் சும்மாவே விடமாட்டேன் மேடம்" அப்படின்னு சொல்லி பயங்கர அழுகையோட சொல்லவும், "இங்க பாருங்க சார், நீங்க கவலையே படாதீங்க. கண்டிப்பா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "இங்க பாருங்க மேடம், நீங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு மட்டும் தான் சொல்றீங்க. இன்னும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிற மாரி தெரியலங்க மேடம். நீங்க முதல்ல அவங்கள இந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போங்க மேடம். என் அண்ணனுக்கு இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணவங்க இந்த வீட்ல இருக்கவே கூடாதுங்க மேடம். நீங்க ஃபர்ஸ்ட்டு அவங்கள கூட்டிட்டு போங்க மேடம்" அப்படின்னு பயங்கர அழுகையோட சொல்லவும், அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு நம்ம மாணிக்கம், பாக்கியம், அதுக்கப்புறம் மயிலு, தங்கமயில் இவங்க 3 பேருமே அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "இங்க பாருங்க மேடம், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மேடம். ஏதோ என்னோட பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்தணுன்றதுக்காக ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு இந்த மாரிலாம் பண்ணிட்டேன் மேடம். அவங்க கேஸுக்கு பயந்துகிட்டு என்கிட்ட வந்து கேஸ வாபஸ் வாங்க சொல்லுவாங்கன்னு நெனச்சு, அ அவங்க வாபஸ் வாங்க சொன்னாங்கன்னா, என்னோட பொண்ண நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இல்லன்னா நான் கேஸ வாபஸ் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லலான்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுனேனே தவிர, அவங்க உசுர வாங்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணவே இல்ல மேடம். என்ன மன்னிச்சிடுங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்கம்மா, இப்படி உங்களுக்கு பேசுறதுக்கு மனசாட்சியே
விஷயம்ன்றது இல்லவே இல்லையா மேடம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் ஜெயிலில் ஒரு நாளும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அவங்களை எப்படியெல்லாம் அலைய வச்சிங்க, மனசாட்சியே இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் போய் சொல்லியிருக்கீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன் மேடம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கு தண்டனை வர வைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக உங்கள் மேலே தப்பு இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "இங்க பாருங்க மேடம், நான் செஞ்ச தப்புக்காக நீங்க என்ன தண்டனை வேணா குடுங்க. அத நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்னோட பொண்ணு எந்த ஒரு தப்புமே பண்ணல. நான் சொன்னத கேட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணா" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்கம்மா, அது சொல்லி அதாவது அந்த தப்ப செய்றவங்கள விட செய்ய தூண்டுறவங்க தான் பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். நீங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சும், அவங்க எந்த ஒரு கேள்வியுமே உங்ககிட்ட கேட்கலல்ல. அப்படி கேட்காம இருந்ததுனால தானே இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்கு. அவங்க உங்ககிட்ட கேட்டிருந்தா இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சரவணனை இழந்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கர அழுகையோட இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு சரவணனை கடைசி இறுதி சடங்கா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கடைசியாக பிரிய போகிறத நினச்சி நம்ம கோமதி, சரவணன், கோமதி, பாண்டியன், அதுக்கப்புறம் என்ன பழனின்னு எல்லாருமே பயங்கர அழுக. பழனி இருந்துட்டே, "டே மாப்பிள்ள எழுந்து வந்துடுடா" அப்படின்னு சொல்லி அதாவது அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி தகச்சு போய் நிற்கிறாரு. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் இந்த இழப்பை எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, எப்படி இதில் இருந்து வெளியே வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக்